இப்போது அல்சர் உள்ளவர்கள் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். நம்மளுடைய இளநீர், இந்த இளநீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரிங்க். ஸோ இந்த இளநீர் வந்து ரொம்பவே நமக்கு வந்து வயிற்றுப்புண்ணை நல்லாவே வந்து ஆற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் வெந்தயம், இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஆன்டி அல்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய். இந்த குடமிளகாய் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து இதில் நிறைய விட்டமின் சி இருக்குது. நம்ம அண்ட் அடுத்தது வந்து ஃப்ளேவனாய்ட்ஸ் ஃபுட் இதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆனியன், கார்லிக், இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது. அண்டு இது ரெண்டுமே என்ன பண்ணால் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது வந்து நம்மளுடைய ஆளி விதை. இந்த ஆளி விதையும் பார்த்திங்கன்னா இதில் நிறையவே நார்ச்சத்து இருக்கும். அண்ட் இந்த கேபேஜ் ஜூஸுன்னு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஜூஸுங்க.